ஹாய், நான் இப்போ உங்களுக்கு ஈரல் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஆட்டு ஈரல் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இதுக்கு ஈரல் ஃப்ரை குழம்பு கிடையாது, இது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஈரல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு ஈரல் என்ன குவான்டிட்டி கொடுக்குறான்னு 1/4 கிலோ 1/2 கிலோ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு சீரகம், அதுக்கு சேர்க்க வேண்டிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பொடி பவுடர் மஞ்சத்தூள், மல்லித்தூள், இல்லை மிளகாய்த்தூள், சீரகத்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, இவ்வளவு தான் சேர்க்க போகிறோம். இந்த ஈரல் எவ்வளவு? இது 1/2 kg வாங்கிட்டு வந்துருக்கு இன்றைக்கி. இதில் இப்போ எண்ணெயை நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். சமையல் எண்ணெயும் போடலாம். 2 கரண்டி ஊற்றிருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் மட்டும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அது எங்கள் பக்கத்தில் அந்த எண்ணெய் அந்த வெங்காயம் கிடைக்கும் நல்லா. சிட்டிலலாம் பிள்ளைகளுக்கு பெரிய வெங்காயம் தான் தாராளமாக கிடைக்கும். நீங்கள் அதை ரெண்டையும் கலந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடான பிறகு சீரகத்தை போட்டுவிடும். இது எதனால இது நல்லதா? இது எப்படி உடம்புக்கா? உடம்புக்கு நல்லது அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்தில் பங்குனி பொங்கலோட சித்திரை பொங்கலோடலாம் கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டின உடனே வெட்டி கறி வர்றதுக்கு காலையில் 7-8 ஆயிரும். மற்ற வேலைகள்லாம் இருக்கும். கறி அறுக்கிறதுக்குன்னு 2 பேர் இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ காலையில் டிஃபனுக்கு பிள்ளைகளுக்கு இம்மீடியட்டாக செஞ்சு கொடுக்கறது ஈரல் வதக்கி கொடுத்துருவாங்க. இட்லிக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செய்கிற இது உடம்புக்கு நல்லதா அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இப்போ மட்டனே ஃபேட்டு அப்படி நம்ம நம்புகிறோம். அந்த இதில் ஈரல் எவ்வளோ தூரத்துக்கு உடம்புக்கு நல்லதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். சிம்பிள். இதுவுமே ரொம்ப இது குக்கரில் வைக்க வேண்டியதில்லை. குக்கரில் ஓவர் குக் ஆகிடும். இது இந்த ப்ரான்ஸ் போடுற மாதிரி அப்படியே வெங்காயத்தில் தாளித்து அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்க வேலை தான். மட்டன் மாதிரி 7 விசில் வச்சோம் 8 விசில் வச்சோம், இது ரொம்ப இம்மீடியட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் அந்த காலத்தில் காலையில் கிடா வெட்டுற அன்னைக்கு தான் ஈரல் ரொம்ப வாங்குவாங்க, செய்வாங்க. அது காலையில் நேரத்தில் இட்லிக்கு தான் பெரும்பாலும் வச்சு பழக்கம். இப்போ கிடா வெட்டுற பழக்கமே கிடையாதுங்கிறதுனால கடையில் வாங்கி 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு மத்தியானம் சாதத்துக்கு வைக்கிறது. இதுவும் ரொம்ப சீக்கிரம் சமையல் பண்ணிடலாம். கருவேப்பிலையை முதல்ல போட்டுக்கிறேன். வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு அந்த காலத்தில் கிடா வெட்டுற அன்னைக்கெலாம் வீட்டில் அயப்பா அயம்மா உள்ளிட்ட எல்லா ஃபேமிலிலையும் எல்லோரும் அத்தை எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆளுக்கு ஒரு வேலை செய்வாங்க. அதனால் வீட்டில் கிடா வெட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஒரு ஆள் கறி அறுக்கும், ஒரு ஆள் எலும்பு கறி தனித்தனியாக பிரித்து போடுவாங்க, ஒரு ஆள் குக்கரில் அடுப்பாங்கடையில் சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம 2 பேர் குடும்பங்களுடைய உறவுகள் நிறையா இருந்தால் கூட நம்ம வாழ்கிற முறைகள் சுருங்கி போயிடுச்சு. அதனால் அந்த போட்டுட்டு இந்த வெங்காயத்தோடு அந்த காலத்தில் கிடா வெட்டும்போது இந்த சிலுப்பின்னு சொல்லி நான் இதில் கூட காமிக்கிறேன். இந்த மாதிரி கொழுப்பு பகுதியை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த சமையலோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு கொழுப்பே சேர்க்காதன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் இது வாசத்துக்கு நல்லாயிருக்கும், இது இந்த சுவையை கூட்டும் சொல்லிட்டு பார்த்து செய்வாங்க. ஆனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு இது செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அப்போ அந்த காலத்தில் மேனுவல் ஒர்க்கு நிறையா இருக்கும்.
எவ்வளவு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து வீட்டு வேலைகள் நிறையா இருக்கும். செஞ்சதில் வந்து ஒரு இது இருக்காது. இப்போ வந்து துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு, அரைக்கிறதுக்கு கிரைண்டர் வந்துருச்சு, மிக்ஸி வந்துருச்சு. வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்குமே மேனுவல் ஒர்க்கு குறைஞ்சி போச்சு. அதனால் வந்து இதை வந்து அந்த சிலுப்பி போட்டு தாளிக்கிறது இன்றைக்கி வளர்ப்பு கெடாவும் அந்த மாதிரி அந்த காலத்தில் மாதிரி கிடையாது. நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. சிலுப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கடைக்காரங்களுக்கே இப்போ தெரியுமா என்னன்னு தெரியலை. இந்த இப்போது வெங்காயத்துக்கு தேவையான ஒரு உப்பை போட்டால் சீக்கிரம் இதாகிடும். ஒரு ஃபுல்லாக அப்படியே நல்லா பிங்க்கு கலராக வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த வெங்காயமும் இதுவும் சேர்ந்து ஈரல் வேகணும். அதனால் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே போட்டுடலாம் இதை ஈரலை. பச்சை மிளகா போட்டேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ ஈரலையும் போட்டுருவேன். வெங்காயம் எவ்வளோ வதங்கியிருந்தால் போதுமா? போதும். இது வதக்கத்தான் போகிறோம், இது வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் அந்த வெங்காயமும் ஈரலோடு சேர்ந்து வதங்கும். இதுக்கு வந்து இந்த சீரக வாசம் தான் இதுக்கு நிறையா இருக்கணும். அந்த சீரக வாசம் வந்து ஈரலுக்கு வந்து ஒரு பொதுவாக ஆட்டுக்கறியில் வந்து எந்த அளவுக்கு வந்து கொழுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அந்த சமையல் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்படி கொழுப்பு உண்டாந்து சாப்பிட்டோம்னா நம்ம அன்னைக்கு கொஞ்சம் வீடு பீரோ அடுக்கி வைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, ஒரு 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 நான் யோகா ரெகுலராக பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லா செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். எனர்ஜி கொஞ்சம் பர்ஸ்ட் ஆகும். இந்த நேரத்தில் மஞ்சள் போட்டுருவோம். மஞ்சள் போட்டு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து கம்மியாக போட்டால் போதும். சீரகத்தூள் ஏற்கனவே சீரகம் தாளிக்கிறது போட்டிருக்கோம். சீரகத்தூள் நிறையா போடுங்க. இது அந்த நேரத்துக்கு பவுட்ரு பண்ணி போட்டால் கூட நல்லாயிருக்கும். நம்ம பவுட்ராக போடாமல் ஒன்றும் உப்பு போடலை. ஈரலுக்கு வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் வேகட்டுமா? இல்லை, உப்பு போட்டுருவோம். இந்த கலர் மாறிடுச்சு, சீக்கிரம் வெந்துடும். ஈரல் நம்ம வெங்காயம் வதங்குற வரைக்கும் இதை கொஞ்சம் வச்சுருந்தோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான உப்பு. இந்த இப்போ கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை கொஞ்சம் சிம்மிலையும் வச்சுக்கிடுவோம். மூடி வைக்க போகிறீங்களா? இதை மூடி வைக்க போகிறேன். இந்த கொழுப்பெல்லாம் ஈரலில் இருக்கிற ஒட்டிக்கிட்டு இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வெந்து கொடுக்குற வரைக்கும் வேகட்டும். இப்போ வெங்காயம் போட்டு ஈரலை போட்டு 2 நிமிஷம்தான் ஆகுது. ஆனால் வந்து நல்லா பாருங்கள், ஈரல் வெந்துருச்சு. ஈரல் வெந்துருச்சு. ஆனால் இந்த தண்ணி வத்தட்டும். வெங்காயமும் ஈரலும் அந்த தண்ணியிலையும் எண்ணெயிலையும் நல்லா சுருளை வேகட்டும். வேகிற வரைக்கும் இருக்கட்டும். அப்படின்னா அந்த மூடாமல் இருக்கட்டுமா இல்லை மூடியே வச்சுக்கோங்க? மூடியே இருக்கட்டும். அதனால் ஒன்றும் இல்லை. இதுவும் சீக்கிரம் சமையல் பண்ண முடியக்கூடியது. இது ரொம்ப வந்து இதுக்கு மெனக்கட வேண்டியது. இந்த வெங்காயம் கூட நல்லா குழஞ்சி ஈரல் வந்து நல்லா வெந்துருச்சு.
இது மொத்தத்துக்கு இதுக்கு ஆகிற டைம் வந்து குக் பண்ணுறதுக்கே ஆகிற டைம் வந்து 10 நிமிஷம்தான். இதை இப்படியே நீங்கள் எடுத்து இந்த கிரேவியை இட்லி கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட கிரேவி வத்தட்டும், எனக்கு ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும்னு நினச்சாலும் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.